சுஜி. உன்னை சந்திக்காம அந்த பிள்ளையாரப்பா கூட உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது. எனக்கு கண்ணு தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி. சார், இப்போ நீங்க என் கூட பேசுனீங்களா? என்னால உன் குரலை கேட்க முடியுது சுஜி. சொல்லு சுஜி, சொல்லு சுஜி. சார், திரும்பி வந்துருங்க சார். உங்களை பார்க்காம இருக்க முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சுஜி. என் கண்கள் உங்களை பார்க்கணும்னு துடிச்சிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் என்னுடைய எதிரிகளை அழிச்சிட்டு நிச்சயமா நான் உன்னை தேடி வருவேன் சுஜி. நீ ஒண்ணும் கவலைப்படாத சுஜி. பிள்ளையாரப்பா மேல நம்பிக்கை வை. எனக்கு கண் பார்வை சீக்கிரம் திரும்பி வரணும்னு கடவுளை வேண்டிக்க. எனக்கு பார்வை வந்ததும் நான் பார்க்க போற முதல் முகம் உன்னுடையதா தான் இருக்கும். உன்னை எந்த மண்ணுல செஞ்சாங்க சுஜி? என்னையா? கருப்பு மண்ணுலதான். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கா. பிள்ளையரப்பா நிச்சயமா நம்மளை சந்திக்க வைப்பாரு. அம்மா சீமா. சொல்லுங்க அங்கிள், என்னாச்சு? புது இடம் கிடைச்சிடுச்சுமா. இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு கோயில் இருக்கு இல்லையா, அங்க ஒரு தர்ம சத்திரம் இருக்கு. அங்க திருவிழா ஆரம்பிக்க போகுது. கூட்டம் அதிகமா இருக்கும். அப்படி கூட்டம் அதிகமா இருக்கும்போது எதிரிங்களால நம்மள கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நான் ஒண்ணு பண்றேன், இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறேன். சரிம்மா, வந்துரு, வச்சிடுறேன். அட, இப்ப நீ எதுக்கு வெளியே வந்த? நானே உள்ள வரதா இருந்தேன். இனி நான் கிளம்பி ஆகணும். இனிமேலும் நான் இங்க தங்கிட்டு இருக்க முடியாது. பாரு, இன்னும் உடம்பு முழுசா குணமாகவே இல்ல. இந்த நிலைமையில வெளியே போறது எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா நம்ம ரெண்டு பேரோட வழியும் தனித்தனி, லட்சியமும் தனித்தனி. என்னைக்காவது ஒரு நாள் பிரிஞ்சு போக வேண்டியதானே. என்னை பத்தி கவலைப்படாத. எனக்கு பிள்ளையரப்பா துணையா இருக்காரு. சரி வா, உனக்கு எந்த பக்கம் போகணும்னு வழி காட்டுறேன். இல்ல, நான் ஒண்ணு செய்யறேன். பின்னாடி இருந்து உனக்கு வழி காமிச்சு விடுறேன். ஏன்? அது ஒரு பெரிய கதை. அத சொல்றதுக்கு எனக்கும் நேரம் இல்ல, கேட்க உனக்கும் நேரம் இல்ல. பிள்ளையரப்பா நினைச்சா நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். அப்ப நிச்சயமா உனக்கு சொல்றேன். சரி வா. வணக்கம் வணக்கம் மாபெரும் கலைஞனே. கலைஞனா? அதான் நீ பெரிய இசை கலைஞனாச்சே. சும்மா சொல்லக்கூடாதியா, நீ பயங்கரமான ஆள் தான். இந்த பாஸ்கருக்கு அல்வா குத்துட்டு ஓட்டல. என்னையா அந்த சந்தா எங்க இருக்கான்னு சொல்லு. என்ன புதுசா கேக்குற? அவதான் எப்பவும் போல ஸ்ரீராம் நகர்ல இருப்பாள். அவ இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாத்தையும் விட்டுட்டாளாம். அதனால நானும் அவகிட்ட வேலையை விட்டுட்டேன். ஆனா பாழ போன வைத்த கழுவ ஏதாவது பண்ண. அடியா, நீ சொல்றியே அந்த பாழும் வயிற்றுக்குள்ள ஒரு புல்லட் போச்சுன்னு வை, அதுக்கப்புறம் பொய் கிய் எல்லாத்தையும் கக்கிடுவனி. நான் சொன்னது சத்தியம். சத்தியம் பண்ணாத. சத்தியம் பண்ற எல்லாருமே உலகத்திலேயே 1ஆம் நம்பர் ஃப்ராட் பண்றவங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், என் சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்.
பொந்துல புரிஞ்சுக்கிட்டு இருக்க தானா? எல்லாரும் நீ செக் பண்ண. நீங்க வாங்க.